பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். பெரிய கூட்டமானாலும் சிறிய கூட்டமானாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு பழைய பாடல், ஒரு 40 வருஷங்களுக்கு முன்பாக பாடல் அந்த பாடல் எல்லாரும் கரங்களை தட்டுதெல்லாம் ஒரு உற்சாகம் வரட்டும். சரியா? எல்லாம் அப்படியே போன செவ்வாய்க்கிழமை சாப்பிட்ட இந்த பிரியாணியோடைய கெத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்படிதானே? அந்த இதில் இருக்கிறீங்க. அதனால எல்லாம் ஒன்று கைதட்டி ஒரு பாட்டு பாடு. எல்லாம் கைதட்டி நாயகனே எப்போள் வரும் பிரியனே എന്നേശു നായകനേ എപ്പോൾ വരും എൻ കണ്ണീർ തുടച്ചിടുവാ അങ്ങയിൽ ആശ്വസിപ്പാ എൻ കണ്ണീർ തുടച്ചിടുവാ അങ്ങയിൽ ആശ്വസിപ്പാ എന്നേശുവേ വനമേകേ വേഗം വന്നിടണേ യേശുവേ വനമേകേ വേഗം വന്നിടണേ അത്യാകാശേ സ്വർഗീയ ദൂതരുമാ വന്നിടുമ്പോ അത്യാകാശേ സ്വർഗീയ ദൂതരുമാ വന്നിടുമ്പോ എനിക്കായി മുറിവേറ്റതാ പൊന്മുഖം മുത്തുവാ എനിക്കായി മുറിവേറ്റതാ ആ പൊന്മുഖം മുത്തുവാ വെള്ളത്തിനാൽ കേഴുന്ന വേഴാമ്പൽ പോ വാഞ്ചിക്കുന്നേ വെള്ളത്തിനാൽ കേഴുന്ന വേഴാമ്പൽ പോ വാഞ്ചിക്കുന്നേ പ്രിയനേ എന്നേശു നായകനേ ആമേൻ എപ്പോൾ വരും പ്രിയനേ എന്നേശു നായകനേ എപ്പോൾ വരും വസ്ത്രം ധരിച്ചു എത്ര വിശുദ്ധ ആമേൻ സംഗമത്തിൽ വെള്ള വസ്ത്രം ധരിച്ചു എത്ര വിശുദ്ധ ആമേൻ സംഗമത്തിൽ ചേർന്നു നിൻ സവിധേ വന്നു ഹല്ലേലൂയ പാടുവാ ചേർന്നു നിൻ സവിധേ വന്നു ഹല്ലേലൂയ പാടുവാ ബുദ്ധിയുള്ള നിർമ്മല കന്യകപോ ആമേൻ ഒരുങ്ങുന്നേ ബുദ്ധിയുള്ള നിർമ്മല കന്യകപോ ആമേൻ ഒരുങ്ങുന്നേ പ്രിയനേ എന്നേശു നായകനേ ആമേൻ എപ്പോൾ വരും പ്രിയനേ എന്നേശു നായകനേ ആമേൻ എപ്പോൾ വരും സൂര്യൻ ചന്ദ്ര താരങ്ങളെ കടന്നു സ്വർഗനാട്ടിൽ സൂര്യചന്ദ്ര താരങ്ങളെ കടന്നു സ്വർഗനാട്ടിൽ ആ പാടിക്കുന്ന നീതിരേ ജീവവൃക്ഷത്തിൻ തണലിൽ ആ പാടിക്കുന്ന നീതിരേ ജീവവൃക്ഷത്തിൻ തണലിൽ സ്വന്ത വീട്ടിൽ എത്തുവാൻ കൊതിച്ചിടുന്നേ സ്വന്ത വീട്ടിൽ എത്തുവാൻ കൊതിച്ചിടുന്നേ ആമേൻ എൻ മണാളാ പ്രിയനേ എന്നേശു നായകനേ എപ്പോൾ വരും ആമേൻ പ്രിയനേ എന്നേശു നായകനേ എപ്പോൾ വരും എൻ കണ്ണീർ തുടച്ചിടുവാ അങ്ങയെ ആശ്വസിപ്പാ എൻ കണ്ണീർ തുടച്ചിടുവാ
ரட்சிப்பார். என் இயேசுவே மனமிகே வேகம் ஆமென் வந்திடனே. என் இயேசுவே மனமிகே வேகம் வந்திடனே. ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரே நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாடலை எத்தனை மணிக்கணக்கிலே பாடினாலும் ஒரு களைப்பு வராத ஒரு பாடல், மிகவும் பிடித்ததான ஒரு பாடல். பிரைஸ் தி லார்ட். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கேரளாவில் சின்ன பையனாக இருக்கும்போது ஊழியத்திற்கு அங்கே யூத்து மீட்டிங் நடத்துவதற்காக சென்ற பொழுது அங்கிருந்து நான் கற்றுக்கொண்டு வந்து முதலிலே எங்கள் சர்ச்சிலே சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ அந்த ரெக்கார்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, கேசட்டு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பென்ட்ரைவும் கிடையாது, யூடியூபும் கிடையாது, சிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம இப்படி சொல்லி கொடுத்து தான் பாடணும். அப்படி பாடி எங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுத்து நல்லா, அதுக்கப்புறம் பாடி கொஞ்ச நாள் கழிஞ்சு கேசட்டு அந்த இது மாதிரி எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் இப்போலாம் நல்லா அருமையான ஒரு பாடல். பிரைஸ் தி லார்ட். காலையிலே அந்த பாடல் எனக்கு மனதிலே ஞாபகம் வந்தது. அதனால தான் சரி தம்பி வந்திருக்கிறதுனால இந்த பாடலை நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமா? ஹல்லேலூயா. ஒரு சிறிய செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1, 2, 3 வசனங்களை வாசியுங்கள். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. என் ஆத்தும நேசரை கண்டேன், அவரே நான் என் தாயின் வீட்டிலும் விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். ராக்காலங்களில் என் ஆத்தும நேசரை நான் தேடினேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ராக்காலம் செய்தியுடைய தலைப்பு ராக்காலம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான அனுபவம். அப்படி நம்ம சென்று கொண்டு இருக்கும் பொழுது, கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ராக்காலம் வரும். ராக்காலம் வரும். ராக்காலம் என்று சொன்னால் அது ஒரு உபத்திரவத்தின் காலமாக இருக்கலாம், ஒரு பாடுகளின் காலமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ராக்காலம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஹல்லேலூயா. காரிருள் போன்ற ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அது வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிரைஸ் தி லார்ட், இழப்புகளாக இருக்கலாம். எல்லாம் கைவிட்டு போகிற ஒரு சூழ்நிலை ஆகிய ஒரு ராக்காலம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அந்த ராக்காலம் வரும் பொழுது, அந்த ராக்காலத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய ஆத்தும நேசரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் வேதத்திலே நம்ம இங்கே படித்தோம். ராக்காலத்தில் நாம் ஆத்தும நேசரை தேடணும். ராக்காலம் வரும் பொழுது நாம் ஆண்டவரை தினமும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ராக்காலங்கள் வரும் பொழுது, ராக்காலம் என்றால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும், இரவு அந்த ராக்காலம் அல்ல. ராக்காலம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், ஆண்டவர் மறைந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும். எவ்வளவோ ஜெபித்து பார்ப்போம், சில காரியங்களுக்காக வருடக்கணக்கில் ஜெபிப்போம், மாதக்கணக்கில் ஜெபிப்போம். ஆனால் அந்த காரியங்கள் நமக்கு என்ன செய்யாது, நடைபெறாது. வியாதி நிமித்தமாக இருக்கலாம், வேலை நிமித்தமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்காக அநேக மாதங்களாக கூட நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த ஜெபம் ஆண்டவர் சில வேளைகளே என்ன செய்வார், மறைந்திருப்பார். அதைத்தான், அந்த பீரியடைத்தான் நம்ம ராக்காலம் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ராக்காலம் நமக்கு பதில் கிடைக்காத ஒரு ராக்காலம்.
அந்த வேளையில் அப்படிப்பட்ட ராக்காலம் வரும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த ராக்காலத்தில் நம்முடைய ஆத்தும நேசரை தேட வேண்டும். தேடும் பொழுது ஒருவேளை கண்டு கிடைக்காமல் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேடி போய் கண்டு பிடிக்கும் வரைக்கும் தேட வேண்டும். நம்ம ஜெபிக்கிற காரியம் கிடைக்கும் வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அந்த ராக்காலம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில அநேக ராக்காலங்கள் வரலாம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நாம் ஜெபிப்பது தான் நமக்கு முக்கியம். நம்ம வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நகோமி என்று ஒரு சகோதரி இருந்தாள். நகோமி அவள் பெத்லகேமிலே வாழ்ந்து வந்தாள். கணவன் 2 பிள்ளைகளுமாக பெத்லகேமிலே வாழ்ந்து வந்தார்கள். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் என்ன செய்தார்கள்? பஞ்சம் வந்தவுடனே, கஷ்டம் வந்தவுடனே, வியாதி வந்தவுடனே, உபத்திரவம் வந்தவுடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? மோவாப்புக்கு நேராக போனார்கள். மோவாபிலே போய் அவள் என்ன செய்தாள்? எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். கணவனை இழந்து விட்டாள், 2 பிள்ளைகளை இழந்து விட்டாள். இப்பொழுது அவள் நற்கதியாகி நிற்கிறாள். ஆனால் அப்பொழுது அவளுக்கு ஒரு ஞாபகம், நான் திரும்பி எங்கு போவேன்? பெத்லகேமுக்கு போவேன் என்ற ஒரு வாஞ்சை எண்ணம் அவளுக்குள்ள வருகிறது. அது அவளுடைய நாட்களில் இருந்த அந்த ராக்காலம். அந்த ராக்காலத்திலே அவள் திரும்பி தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வந்த பிறகு அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால தான் ராக்காலத்தில் நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. கஷ்டங்கள் பாடுகளின் வழியிலே நம்ம சோர்ந்து போய் நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நம்ம தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோடு கூட அந்த நேரத்தில் நம்ம நடக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நஷ்டமாகி போகிற ஒரு ராக்காலம் வரும். எல்லாம் நஷ்டம். வேலைகள் போய்விடும், படம் போய்விடும், நேசித்தவர்கள் நம்மை மறந்து விடுவார்கள், உயிருக்கு உயிராய் அன்பு வைத்தவர்கள் நம்மை மறந்து விடுவார்கள், சின்ன விஷயத்துக்கு நம்மளை எட்டி உதைத்து விடுவார்கள். அப்போ எல்லாம் நஷ்டமாகுகிற ஒரு ராக்காலம். யோபுவினுடைய வாழ்க்கையிலே பார்ப்போம். யோபு எப்படி இருந்தான்? ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருந்தான். உங்களுக்கு தெரியும். யோபுவை பற்றி நன்றாக கேட்டிருக்கிறீர்கள், நன்றாக படித்திருக்கிறீர்கள். எல்லாம் யோபுவை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருந்தான். அவன் ரோட்டிலே நடந்து செல்லும் பொழுது ரோட்டோரத்தில் இருக்கிறவர்கள் எழும்பி அவனுக்கு வணக்கம் செலுத்துவார்கள். சிறு பிள்ளைகள் அவனை பார்த்தால் வாயை பொத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்தவன் தான் இந்த யோபு. அந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஒரு ராக்காலம் வருகிறது. எல்லாம் நஷ்டமாகி போய்விடுகிறது. சொத்துக்கள் எல்லாம் நஷ்டமாகி போய்விடுகிறது. எல்லாவற்றையும் இழக்கிறான். பிள்ளைகள் 10 பிள்ளைகளை இழந்து விடுகிறார்கள். அதுதான் ராக்காலம். அவன் ராக்காலத்தில் இப்போ அவனுக்கு மிஞ்சினது என்ன? வியாதி தான். சாம்பலில் உட்கார்ந்து அவன் தன்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த வலியை, வேதனையை ஓட்டால் சுரண்டி கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அந்த யோபு சொன்னான். என்ன சொன்னான்? யோபு என்ன சொன்னான்? கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டு அது சரிதான். ஆனால் யோபு சொன்னான், யோபு அது வாசி 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. யோபு 13:15. யோபு 13:15 வேகமாக வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் யோபுவினுடைய விசுவாசம். எல்லாம் இழந்து போச்சு. இப்போ அவன் நடுத்தெருவில் நிற்கிறான். நம்ம என்ன செய்வோம்? இந்த ஆண்டவரை சேவிச்சு இப்படி எல்லாம் ஆகிப்போச்சேன்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம்? ஓடிவிட பார்ப்போம். சரிதானே? ஓடிவிட பார்ப்போம். இல்லைன்னா சிலர் என்ன செய்வார்கள்? தற்கொலை செய்து கொண்டு விடுவார்கள். சமீபத்தில் கூட இங்கேயோ ஒரு பாஸ்டர் தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொல்லி பேப்பரில் படித்தேன். கடன் தொல்லை காரணத்தினால. ஹல்லேலூயா. இழப்புகளின் மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே அவங்களுக்கு நிற்க முடியவில்லை. ராக்காலம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ராக்காலம் வரும் பொழுது நீ சொல்லணும், நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நேசிப்பேன் என்று சொல்லி.
ஹல்லேலூயா. அப்படி சொல்லி அவன் ஆண்டவருக்காக அந்த ராக்காலத்தை ஆத்தும நேசரை தேடி அவன் ஜெயித்ததுனால தான் வேதம் சொல்லுகிறது அவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால தான் ஆபகுக்கு சொன்னான், அத்திமரம் தளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பலனற்று போனாலும், அப்படித்தானே, கிடையில் ஆடுகள் இல்லாமற் போனாலும் நான் என்ன செய்வேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஒரு அலையில சொல்லுங்களேன். யோபு சொன்னானே, அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களாலே என் ஆண்டவரை காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னானா? அந்த இருட்டு அந்த காரிருளின் சூழ்நிலையின் மத்தியிலும் ஹல்லேலூயா அவனுக்கு அந்த ராக்காலத்தின் வேளையிலும் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ராக்காலத்தின் வழியாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ராக்காலத்தில் உன்னுடைய ஆத்தும நேசரை நீ தேடு, இன்னும் அதிகமாய் தேடு. பதில் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. இன்னும் அதிகமாய் இந்த ஆத்தும நேசரை நீ தேடுவாய் என்று சொன்னால் உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அதுதான் ராக்காலத்தில் நீங்களும் நானும் அந்த விசுவாசத்தை எல்லாம் நஷ்டமாகி போனாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் மேலுள்ள அன்பை விட்டுவிடக்கூடாது. அவர் ஒரு பொழுதும் கைவிடுகிறவர் அல்ல, ஒரு பொழுதும் தள்ளி விடுகிறவர் அல்ல. சில வேளைகளில் இந்த ராக்காலத்தை நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். எல்லா பரிசுத்தவான்களுக்கும், வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அத்தனை பேருக்கும் இதை அனுமதித்திருக்கிறார் இல்லையா? எல்லாருக்கும் அனுமதித்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த ராக்காலத்தில் இப்பொழுது ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ராக்காலமாக இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராக்காலத்தில் நீ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. அவர் உனக்காக யாவையும் செய்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் நஷ்டமாகிற ராக்காலத்திலும் நான் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி நம்முடைய வாழ்க்கையில இந்த ராக்காலங்கள் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த ராக்காலம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? ஒன்று வாசியுங்கள். சங்கீதம் 16 சங்கீதம் 7 வசனத்தை வாசியுங்கள். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்களிலும் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ராக்காலம் வரும் பொழுது நீ என்ன செய்யணும்? உன்னை நீயே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ராக்காலம் வர காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில என்ன குறை? அது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதற்குத்தான் ராக்காலம் ஆண்டவர் தருகிறாரு. இந்த ராக்காலங்கள், சோதனைகள், வேதனைகள் வருவது எதற்கு தெரியுமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாக காணப்படுகிற காரியத்தை நம்ம விட்டுவிட வேண்டும். விட்டு அவரை சேவிக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த ராக்காலங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையை, ராக்காலத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து நமது குறைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற தூரம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து அவரை தேட வேண்டும். அதுதான் ராக்காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது. ஹல்லேலூயா. நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜெபத்திலே குறைவுண்டா? ஆராய்ந்து பார். வேதம் வாசிப்பதிலே குறைவு இருக்கிறதா? ஆராய்ந்து பார். ஹல்லேலூயா. ஆராதிப்பதிலே குறைவு இருக்கிறதா? ஆராய்ந்து பார். இல்லை, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழுகிறேனா? அதை நம்மை ஆராய்ந்து பார். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதற்குத்தான் ஆண்டவர் ராக்காலங்களில் தருகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ராக்காலங்கள் என் உள்ளந்திரியங்கள் அவரை என்ன செய்யும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் தருவது நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் தருகிறார். அதனாலே ராக்காலங்களில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2வதாக ஏசாயா 26:9 வாசித்து பாருங்கள். ஏசாயா 26:9 ராக்காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ராக்காலங்கள்
அவரை வாஞ்சிக்கணும். ரெண்டாவது, ராக்காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, கஷ்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், இழப்புகள், வேலை இல்லை, பண கஷ்டம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, இதெல்லாம் ஒரு ராக்காலம். புரியுதா உங்களுக்கு? வீடு வைக்கணும்னு நினைப்போம், நடக்காது. இடம் வாங்கணும்னு நினைப்போம், நடக்காது. வாங்கினாலும் சிலப்பம் நடக்காது. நம்ம நினைக்கிற காரியங்கள் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி பார்க்கிறோம், ஆனால் ஒன்றும் நடக்காது. அப்படிப்பட்ட வேளையிலே ஒன்று, நீ ஆண்டவரை நம்முடைய குறைகளை அவருடைய சமூகத்தில் இருந்து ஆராய்ந்து பார்க்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா? ராக்காலங்களில் ஆண்டவரை வாஞ்சித்து நாட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். பயந்து ராக்காலங்கள் வரும் பொழுது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம பயந்து ஓடிவிடக்கூடாது. இப்படி ஆய்விட்டதே என்று நினைக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஆய்விட்டதே, பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படி ஆய்விட்டதே, என் குடும்ப சூழ்நிலை இப்படி ஆய்விட்டதே என்று அங்கலாய்த்து ஓடிவிடக்கூடாது. என்ன செய்யணும்? முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முன்னிலும் அதிகமாய் அவரை ஆராதிக்க வேண்டும். முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். முன்னிலும் அதிகமாய் முழங்கால் படி போட வேண்டும். முன்னிலும் அதிகமாய் அவரை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய நாயகன் ஆண்டவர் இயேசுதான். ஹல்லேலூயா. அப்படி அந்த எண்ணம் வேண்டும். நாம் அவரை அதிகமாய் நாம் அவரை வாஞ்சிக்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும், அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். அப்பொழுது ராக்காலம் நம்மை விட்டு மாறி போகும். ஹல்லேலூயா. எல்லா சோதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு, சரிதானே? ஆண்டவர் சொல்றாரு, திராணிக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், சோதிக்கவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். முடிவு வரணும்னா இந்த ராக்காலங்களில் ஒன்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவரை ராக்காலங்களில் ஆண்டவரை வாஞ்சிக்க வேண்டும். மானானது ஹல்லேலூயா எப்படி வாஞ்சித்து கதறுகிறதோ அதை போல வாஞ்சிக்க வேண்டும். வெள்ளத்திற்காய் ஒரு மலையாள பாட்டுண்டு, நம்ம பல்பிரியனை பாடணுமே, வெள்ளத்தினாய் கேளுன்னா வேளாம்பல் போல். அப்படின்னா இந்த வேளாம்பல் பறவைகளுக்கு இந்த தொண்டையிலே இப்படியே ஓட்டை இருக்குமாம். அதற்கு தண்ணி இப்படியே குனிஞ்சு எடுத்து குடிக்க முடியாதாம் வேளாம்பல் பறவைகளுக்கு. அது நான் ஒரு விசை கேரளாவிலே வாகமன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு யூத் மீட்டிங்காக செல்லும் பொழுது, அங்கே கூட நாங்கள் நிறைய ஊழியக்காரர்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பறவைகளுடைய சத்தம் கேட்டது. பறவைகள் சத்தம் போடுகிற சத்தம். அப்போ கூட வருகிறவர்கள், அங்கே வசிக்கிறவர்கள், எங்களை அழைத்து கொண்டு போக வந்தவர்கள் சொன்னார்கள், நமக்கு சீக்கிரமாக செல்லுவோம், இப்பொழுது மழை வரும் என்று சொல்லி. நான் கேட்டேன், எப்படி உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி. அங்கே அந்த மரத்தில் வேளாம்பல் பறவைகள் சத்தம் போடுகிறது. அது சத்தம் போட்டால் ஆண்டவர் மழையை கொடுப்பார். மழை பெய்யும் பொழுது அது வாய் திறந்து அந்த தண்ணீரை பிடித்து கொள்ளும். அப்படி என்று சொன்னால் தண்ணிக்கு தாகம் எடுக்கும் பொழுது அந்த வேளாம்பல் பறவை வானத்தை நோக்கி கூப்பிடுகிறது. தேவனாகிய கர்த்தர் அதற்கு தண்ணீரை கொடுக்கிறார். அதை போல ஹல்லேலூயா, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பாடுகள், உபத்திரவங்கள் வரும் பொழுது ஆண்டவரை வாஞ்சித்து நாட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வெள்ளத்திற்காய் சத்தம் போடுகிற அந்த வேளாம்பல் பறவையைப் போல நீயும் நானும் அவரை வாஞ்சிக்கணும். மனுஷனை தேடி ஓடாத. எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய மாட்டான். வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாத, ஆனால் அவருடைய பாதத்தில் சரணடைந்தால், அவருடைய பாதத்தில் விழுந்தா அவர் ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவரையும் தள்ளிவிடவும் மாட்டார், ஒருவரையும் சிப்போ என்று சொல்லவும் மாட்டார். அதற்காகத்தான் அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்கு சிந்தினார். ஹல்லேலூயா. அதனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா ராக்காலங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை வாஞ்சித்து கதற வேண்டும், அவரை வாஞ்சித்து நாட வேண்டும், அவரோடு கூட சேர்ந்து நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். மூன்றாவதாக வாசியுங்கள் சங்கீதம் 42:8. வாசியுங்கள் 42:8. சங்கீதம் 42:8. மூன்றாவதாக ராக்காலங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ராக்காலங்கள் வரும் பொழுது, இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது,
சோதனைகளின் மத்தியிலே நம்ம இருக்கும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரை துதித்து பாட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுவோமே, ஒரு அலையில சொல்லுவோமே, கர்த்தரை துதித்து பாட வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை நின்றது. சரிதானே? அந்த எரிகோ கோட்டை அவர்களுக்கு ஒரு ராக்காலம். சரி, எரிகோ கோட்டை நின்றது. அதை தாண்டி செல்ல முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய், சுத்துன்னு சொன்னார். இவங்க 6 நாள் சுத்துனாங்க. சரியா? 6 நாள் சுத்துனாங்க. சுத்தும் பொழுது உள்ளே இருந்தவன் என்ன நினச்சிருப்பான்? கோட்டைக்கு உள்ளே இருந்தவன் என்ன சொல்லியிருப்பான்? பைத்தியக்கார பயிலுக சுத்துறானுங்கன்னு சொல்லியிருப்பான். அப்படி தானே? இந்த கோட்டை பயங்கரமான கோட்டை, ஸ்ட்ராங் கோட்டை. இது யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவர்களுடைய எண்ணம். ஹல்லேலூயா. அது சொல்லியிருப்பானுங்க, பைத்திய லூசு பசங்க சுற்றி கொண்டே வரானுங்கன்னு. நம்மளை கூட அப்படி தான் சொல்லுவாங்க. சரியா? ஜெபிக்கும் பொழுது, சோத்திரம் சொல்லும் பொழுது கேட்டுக்கிண்டு அப்படி தான் சொல்லுவாங்க, இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் தெரியும், ஒரு நாள் வரும். 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை அன்றைக்கு நம்ம காண்போம். ஹல்லேலூயா. வித்தியாசம் அன்னைக்கத்தான் தெரியும். துதித்தவனுக்கும் மற்றவனுக்கும் உள்ள வித்தியாசம் அறிகிற ஒரு நாள் வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன செய்தால், கடைசி நாள் துதித்து பாடினார்கள். துதித்து பாடி ஆண்டவரை ஆர்ப்பரித்த உடனே அந்த முடியாது விழாது என்று சொன்ன எரிகோ கோட்டையை ஆண்டவர் உடைத்து போட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகல் வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட எரிகோ கோட்டையை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக நிற்கலாம். நீ ஆண்டவரை துதித்து பாடு. ராக்காலங்களில் இது ஒரு ராக்காலம். அந்த வேளையிலே நீ துதித்து பாடு, அவரை ஆராதி. அதில் உனக்கு எதிராக இருக்கிற கோட்டைகளை உடைத்து போடுவதற்கு சர்வ வல்லமை பொருந்தினவர் தான் நான் ஆராதிக்கிற தேவன். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லையில சொல்லுங்களேன். உங்களுக்கு எதிராக என்ன கோட்டையா இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளிலே அதை உடைத்து போட்டு உனக்கு ஒரு வெற்றியை தருவதற்கு, நல்ல செய்தியை நீ கேட்பதற்கு, ஆமென், சந்தோஷத்தை நீ அனுபவிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பவுலும் சீலாவும் எங்கே இருந்தார்கள்? சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். பகல் முழுவதும் ஊழியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டார்கள். உடம்பெல்லாம் ரத்தம், காயம், அடிக்கப்பட்டு ராத்திரியில் என்ன செய்தார்கள்? தொழு மரத்தில் கட்டி போட்டிருந்தார்கள். ஆனால் நடு ராத்திரியான போது ரெண்டு பேர் என்ன செய்தார்கள்? எழும்பி பாடி துதித்தார்கள். கரங்களை தட்டி பாடி துதித்தார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாடி துதித்த மாத்திரத்தில் என்னாச்சு? சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தன என்று பார்க்கிறோம். இவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. ஆமென். அவர் விடுவிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுங்க. அதனால தான் ராக்காலம் வரும் பொழுது நீ ஆண்டவரை பாடி துதிக்கணும். ராக்காலம் வரும் பொழுது வேதத்தை வாசிக்கணும். இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறீங்களா? எல்லாம் செல்போனில் வச்சுக்கிட்டு சும்மா 2 வசனம் வாசிச்சுட்டு, இல்லை ஒரு ஆசீர்வாத வசனம் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. பைபிளை திறந்து எது வசனம் நல்ல முதல் வசனம் எது வசனம் வருதோ அது ஒரு ஆசீர்வாத வசனம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டு ரைட் ஓகே அப்படின்னு போகிறாங்க. வேதத்தை வாசிக்கணும். வாசிக்க நீ வேதத்தை வாசிக்க ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஒரு கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு கதை சொல்கிறேன், ஒரு சம்பவம். ஒரு போதகர் ஒரு சபையில் நல்ல கரங்களை தட்டி முன்னாடி நல்லா ஆராதிக்கிற ஒரு குடும்பம் இருந்தது. ஒரு குடும்பத்தார் நல்லா ஆராதிப்பாங்க, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அப்போது பாஸ்டர்கள் ரொம்ப சந்தோஷம். கவனிங்க. அப்போ அந்த பாஸ்டர் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனாப்புல. வீட்டில் போன உடனே அவங்க நல்ல வசதியானவங்க அவங்க என்ன செய்தாருங்க? பாஸ்டருக்கு ஸ்டீல், அந்த இதில் ஸ்டீலில் சில்வர்னா வெள்ளி கப்பில் டீ கொண்டு வந்தாங்க. அப்புறம் வெள்ளி பாத்திரத்துல எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சாங்க. வெள்ளி தட்டில் வச்சாங்க. அப்போது அது சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூனு கூட, வெள்ளி ஸ்பூனு கொண்டு வச்சாங்க. அப்போது எல்லாம் பாஸ்டர் சாப்பிட்டாரு, சந்தோஷம். ஜபம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் போயாச்சு.
போயிட்டு இந்த இதெல்லாம் கொண்டு வச்சாங்க எல்லாம், இதை எல்லாத்தையும் எடுப்பதற்காக திருப்பி அங்கே வந்தாங்க. வந்து வீட்டில் பார்த்தா வெள்ளி ஸ்பூனை காணோம். வெள்ளி ஸ்பூனை காணோம். எங்கே தேடி பார்த்தாங்க, வெள்ளி ஸ்பூனை காணோம்னு சொல்லி. அப்போது பையன், வீட்டில் உள்ள பையனுக்கு ஒருவேளை பாஸ்டர் எடுத்திருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அப்படி இருக்காது, அவர் எடுப்பாரா அப்படின்னு. இல்லைங்க, தேடிப்பாரு, இங்கே எங்கேயா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடினாங்க. கிடைக்கவே இல்லை. சரி, 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, 3 வாரம் தாண்டி மறுபடியும் அந்த போதகர் அந்த வீட்டுக்கு ஜெபிக்க வந்தார். ஜெபிக்க வந்த உடனே பையனுக்கு அடக்கி வச்சிருக்க முடியல. வெள்ளியில் உள்ளதாச்சே, ஸ்பூனாச்சே, எதாக இருந்தாலும் கேட்கணுமே. பையன் கேட்டான், பாஸ்டர் போன வாட்டி வந்தாக்கில் ஒரு வெள்ளி ஸ்பூனை காணவில்லை, நீங்கள் எடுத்தீங்களா பாஸ்டர்ன்னு. பாஸ்டர் சொன்னார், ஆமாம் நான் எடுத்தேன், அதோ பாரு அந்த டேபிளில் இருக்குது, பைபிளில் இருக்குது பாரு, பைபிளுக்கு உள்ள அவர் எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. அப்போது 3 வாரமாக இவங்க அந்த பைபிளை தொடவே இல்லை பாருங்க. அப்புறம் எப்படி அவங்க வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும்? 3 வாரமாக பைபிளை தொடவே இல்லை. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். வேதத்தை வாசித்தால் உங்களுக்கு விடுதலை உண்டு, வேதம் உங்களை விடுவிக்கும். அதற்காகத்தான், இந்த வேதத்திற்காகத்தான் எத்தனையோ பேர் தங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து இந்த வேதத்திற்காக செலவு பண்ணி இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தங்களை சாக கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தங்கள் ஜீவனை அற்பமாய் எண்ணி இருக்கிறார்கள் இந்த வேதத்துக்காக. அது நமக்கு கிடைச்சிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். இதை வாசித்தா உன்னுடைய ராக்காலம் மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை வாங்கி நம்ம தலையணைக்கு அடியில் வச்சிருப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து பேக்கில் வச்சிருப்பதற்காக அல்ல. இதை நீ வாசிக்கணும். இதை வாசித்து இதை தியானம் பண்ணினா உனக்கு ஜீவன் உண்டு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உனக்கு ஜீவன் உண்டு. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உனக்கு பாக்கியம் கிடைக்கும், நன்மை உண்டு. அதனால தான் ராக்காலங்கள் வரும் பொழுது கர்த்தரை துதித்து பாடி அவரை ஆராதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. துதித்து பாடி வேதம் வாசித்து அவரை ஆராதிப்போம் என்று சொன்னால் ராக்காலம் உன்னை விட்டு மாறி போகும். சார் சொன்னார்ல, தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஒரு ராக்காலம் வந்தது. தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஒரு ராஜா, அவனுடைய எதிரியான ஒரு ராஜா கிட்ட அவன் மாட்டிக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அவன் எதிரி ராஜா கிட்ட மாட்டிக்கொள்ளுகிறான். மாட்டினா எதிரியை கிடைச்சா விடுவானா? விட மாட்டான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் தன்னை ஒரு பைத்தியக்காரனை போல நடித்து அந்த இடத்துல இருந்து அவன் என்ன செய்கிறான்? தப்பித்துக் கொள்ளுகிறான். தப்பித்து வந்துதான் அவன் பாடுகிறான். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். காரணம் என்ன? ஜீவன் தப்புவித்தார். ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து அவனை தப்புவித்ததனால தான் தாவீது சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குன்னு சொன்னான். காரணம் என்ன? அவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு. மரணத்தில் நின்று அவன் தப்புவிக்கப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால தான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்கிறேன், ராக்காலத்தை கண்டு பயந்து விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ராக்காலங்கள் உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ராக்காலம் உண்டு. ஆனால் அதை கண்டு நீங்க சோர்ந்து விடாதீர்கள். வேதத்தை வாசித்து ஆண்டவரை ஆராதித்து இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதித்து நீங்கள் முன்னே செல்லுவீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா. ராத்துமனேசரை நான் தேடினேன், கண்டுபிடித்தேன், அவர் என்னுடைய அறையில் கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. என்னுடைய துன்பம் எல்லாம் மாறி போகும். பிரைஸ் தி லார்ட். நீ தேடணும். ஆத்துமனேசரை தேடி கண்டுபிடிச்சு அவரை அவருடைய அறையில் கொண்டு வந்து நிறுத்தினா உன்னுடைய கவலைகள், கண்ணீர்கள், இன்றைக்கு நீ விடுகிற கண்ணீரே அவர்
துக்க சந்தோஷமாக மாற்றி தருவார். அதனால ராக்காலங்களில் ஆத்துமனேசரை நீ தேட வேண்டும். அடுத்து ஆத்துமனேசரை துதித்து பாட வேண்டும் ராக்காலங்கள் வரும் பொழுது. கடைசியாக சங்கீதம் 134 ஒன்றை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் முடித்து விடுகிறேன். 134 சங்கீதம் 1. ராக்காலங்கள் வரும் பொழுது நம்ம எங்க போய் நிற்கணுமாம்? கர்த்தருடைய ஆலயத்தில் போகணும். ராக்காலம் என்று சொன்னேன், சோதனை, வேதனை, வியாதி, உபத்திரவம், கஷ்டம், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, எல்லாரும் புறக்கணிக்கப்படுகிற அனுபவம், வெறுமையாக்கப்பட்ட ஒரு நிலைமை, நம்முடைய நண்பர்கள் ஏமாற்றி விடுவார்கள், கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு விடுவார்கள். சரி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதுதான் ராக்காலம். அந்த ராக்காலம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்தா நம்ம எங்க நிற்கணுமாம்? நேர போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் முழங்கால் படி போடணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ராக்காலங்கள் உண்டு. ராக்காலம் வரும் பொழுது நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் நிற்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கல்வாரி சிலுவையை தியானிக்க வேண்டும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ முறையிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ராக்காலம். நமக்கு பார்ப்போம் என்று சொன்ன எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில் ஒரு ராக்காலம் வந்தது. எசேக்கியா ராஜா நல்ல தேவனுக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருடைய சட்ட திட்டங்களை அனுசரித்து ஆட்சி நடத்தின ஒரு ராஜா எசேக்கியா ராஜா. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ராக்காலம். ஒரு ராஜா வருகிறான். அசரியா ராஜாவாகிய சனகரிப்பு என்று சொல்லக்கூடியவன் பெரிய சேனையோடு அவன் யுத்தத்திற்கு வந்தான். யுத்தத்திற்கு வந்த அந்த செய்தியை கேட்டவுடனே இந்த எசேக்கியா ராஜா என்ன சொன்னான் தெரியுமா? நேரே போய் எங்க நின்னான் தெரியுமா? ஆலயத்தில் போய் நின்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தில் போய் ஆண்டவரிடத்தில் முறையிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெபரை அடுத்து நீ ஆலயத்தில் போய் உன்னுடைய ராக்காலத்துக்காக ஆண்டவரிடத்தில் முறையிடணும். நடந்தது என்ன? சனகரிப்பு அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் தோற்கடிக்கப்பட்டார், சிதறடிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ராக்காலம் வரும் பொழுது, எதிரிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நீ நேராய் போய் நிற்க வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம். அதனால தான் சங்கீதக்காரன் வாசித்தான், சொன்னான். 121 சங்கீதம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். 121 சங்கீதம் 1 வசனத்தில் சொல்லப்படுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆலயத்தில் எதுக்கு போறீங்க? எதுக்கு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். வேற எங்கிருந்து வராதுங்க, எந்த நபரும் வராதுங்க, தரமாட்டாங்க. ஒத்தாசை எங்கிருந்து வரும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் ராக்காலம், ஹல்லேலூயா, நம்மை விட்டு மாறி போகும். அந்த ராக்காலத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா நீ தேவனுடைய ஆலயத்தில் போய் நிற்கணும். போய் அவரிடத்தில் சொல்லணும், ஒத்தாசை வரும் பர்வதமே, ஹல்லேலூயா, எனக்கு ஒத்தாசை வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ராக்காலமாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு வியாதி இருந்தால் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா, ஆமென். என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு ராக்காலம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நீ முழங்கால் படி போட்டு அவரை நோக்கி வேண்டிக் கொள்வாயானால், ஹல்லேலூயா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். உன்னுடைய ராக்காலத்தை மாற்றி போடுவார். ராக்காலத்தில் ஆத்துமனேசரை தேடினேன், வெளியில போய் தேடினேன், கண்டுபிடிக்கும் வரை தேடினேன், தேடி கண்டுபிடித்து அவரை என் அறையில கொண்டு வந்தேன், ஜெப அறையில கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய அறையில வந்தா உனக்கு ராக்காலமே இருக்காது, சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ராக்காலத்தை கர்த்தர் எப்படி இந்த காரியங்கள்னால, ஹல்லேலூயா, ராக்காலம் வரும் பொழுது நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன?
ராக்காலங்கள் வரும் பொழுது ஒன்று நீ உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக ராக்காலங்களில் ஆண்டவரை வாஞ்சித்து நாட வேண்டும். மூன்றாவது ராக்காலங்களிலே கர்த்தரை துதித்து பாட வேண்டும். நான்காவது ராக்காலங்கள் வரும் பொழுது அவருடைய ஆலயத்தில் போய் நிற்கணும். ஆலயத்தில் முழங்கால் படி போடணும். தேவனுடைய ஆலயத்தில் மகிமை உண்டு, அவருடைய பிரசன்னம் உண்டு. ஹல்லேலூயா. உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் இடத்துல தேவ பிரசன்னம் வெளிப்படும். அங்கிருந்து உனக்கு பதில் வரும், ஒத்தாசை வரும். நீ ஜெபிக்கிற காரியம் நடக்கும், நீ கேட்கிற காரியம் நடக்கும், உன்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும், உனக்கு பதில் வரும். நீ நினைத்திராத காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே நீ உண்மையாய் அவரை தேடுவாய் என்று சொன்னால் எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி உண்மையாய் அவரை நோக்கி கேட்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு நீ அனுபவிக்கிற இந்த நிலைமையை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆலயத்திலே அவரை போய் தேடும் பொழுது ஆமென், ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். எல்லாரும் எழும்பி நிற்போமே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ராக்காலத்தில் என் ஆத்துமநேசரை தேடினேன். ஹல்லேலூயா. தேடி அவரை கண்டுபிடித்து என்னுடைய ஜெப அறையிலே நான் கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ராக்காலம் இன்றையோடு மாறப்போகுது. உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வீட்டில், உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ராக்காலம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ராக்காலத்தை நான் உங்களுக்கு மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. உன் ராக்காலம் முடிய போகிறது. உனக்கு ஒத்தாசை வரப்போகிறது. பர்வதங்களுக்கு நேராக நீ கண்களை ஏறெடுத்திருக்கிறாய். உனக்கு ஒத்தாசை வரப்போகிறது. வானத்தை பூமியை உண்டு பண்ணின கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஜெபிக்கிற காரியத்தில் உனக்கு ஒத்தாசை வரப்போகிறது. வியாதி நீங்கி நீ சுகமாக போகிறாய். குடும்பத்தில் சமாதானம் வரப்போகிறது. சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ராக்காலத்தில் என் ஆத்துமநேசரை தேடினேன். ராக்காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. அது மாறணும்னா ஆண்டவரை தேட வேண்டும். இன்னைக்கு தேடுகிற உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுவார். இன்று தேடுகிற உங்களுக்கு சமாதானத்தை தருவார். தேடுகிற உங்களுக்கு அவர் சந்தோஷத்தை தருவார். தேடுகிற உங்களுக்கு அவர் திருப்தியை தருவார். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு, வெறும் வாக்கு அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ அறியாத காரியம், உனக்கு புத்திக்கு எட்டாத காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தரப்போகிறார். உங்களுக்கு வெற்றி தரப்போகிறார். முழங்கால் படி போடுகிற உனக்கு வெற்றி தரப்போகிறார். வேதத்தை வாசிக்கிற உனக்கு அவர் வெற்றி தரப்போகிறார். ராக்காலம் மாறப்போகிறது. சாத்தானால் கட்டி வைக்கப்பட்ட ராக்காலங்கள் எல்லாம் மாறப்போகிறது, மறைந்து போக போகிறது. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் இயேசு சுமந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சொல்லுங்க, எப்போது வெற்றி உண்டு, எப்போது வெற்றி உண்டு. வியாதியில் வெற்றி, வெற்றி, வெற்றி. ஓ, பலவீனங்கள் மாறி போகிறது. இயேசுவின் நாமத்தினால் பிசாசினால் கொண்டு வரப்பட்ட சகல தந்திரங்களையும் முன்னே செல்கிறார். நிர்மூலமாக்க போகிறார். வெற்றி பவனி செல்கிறார். ஆமே, வெற்றி பவனி செல்வாய், வெற்றி பவனி செல்வாய். வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து
ஒசன்ன பாடிடுவே, நான் ஒசன்ன பாடிடுவே. கிறிஸ்தவுக்குள் வாழும் எனக்கு போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்தவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. சொல்லுங்க, எல்லாம் தைரியமா சொல்லுங்க, வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டு சாபங்கள் நீக்கிவிட்டார். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, நான் சுகமானே, சுகமானே, நான் சுகமானே, சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவில் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. சொல்லுங்க, வாய் தர சொல்லுங்க, வாய் தர சொல்லுங்க. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போ வெற்றி, வெற்றி, வெற்றி உண்டு. சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தோட, அபிஷேகத்தோட விடுதலை, விடுதலை உண்டாகுது, விடுதலை உண்டாகிறது, நல்ல விடுதலை உண்டாகிறது. தேவ பிரசன்னம் இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது, அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுதலை, இப்பொழுது விடுதலை உங்களுக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தால் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, சர்வ வல்லமை பெருந்தின கர்த்தர் இப்பொழுது ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட எரிகோவின் கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது. சபால பிசாசு கட்டின அனைத்து கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். சபரபாரிகல துரபப சந்தராலகன. ஹalleluya, 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 ஹalleluya.